இந்தியாவில் பணிபுரியும் பெண்களுக்கு மாதவிடாய் கால விடுமுறை வழங்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த மனு குறித்து தற்போது நாடு தழுவிய விவாதம் எழுந்துள்ளது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எதிர்கொள்ளும் கடும் உடல் உபாதைகளை கருத்தில் கொண்டு மாதத்திற்கு ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்க வேண்டும் என்பது அந்த மனுவின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது. இருப்பினும் இந்த விவகாரத்தில் மகப்பேறு மருத்துவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே மாறுபட்ட கருத்துகள் நிலவுகின்றன. மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்றுவலி, முதுகுவலி மற்றும் தலைச்சுற்றல் போன்ற பாதிப்புகள் பெண்களின் அன்றாட பணித்திறனை பெருமளவு பாதிப்பதாக மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக சில பெண்களுக்கு ஏற்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கு மற்றும் ஹார்மோன் மாற்றங்களால் உண்டாகும் மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வுக்கு ஒரு நாள் ஓய்வு அவசியம் என்ற கருத்தும் கூறப்படுகிறது. இருப்பினும் இது வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என சில நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நிறுவனங்கள் பெண்களை பணியமர்த்துவதை தவிர்க்க இது ஒரு காரணமாகிவிடக் கூடாது என்ற கவலையும் எழுப்பப்படுகிறது. ஏற்கனவே கேரளா மற்றும் பீகார் போன்ற மாநிலங்கள் மாணவியர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு இத்தகைய விடுமுறையை அமல்படுத்தியிருக்கும் நிலையில் தேசிய அளவில் ஒரு கொள்கை முடிவை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் சமமான வேலைவாய்ப்பு ஆகிய இரண்டையும் சமன்படுத்தும் வகையில் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.